100 கேமரா இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? பெர்ஃபார்ம் பண்ணாதான் பிரச்சனை. இப்போதான் பெர்ஃபார்ம் பண்றேன். அசல் கோலார். He's doing really well. கூட்டுன போவேன் ஜிப்ல வச்சு கட்டுன பொண்டாட்டி. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அவர் பவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ் த மோஸ்ட் கியூட்டஸ்ட் ஸ்டார் எவருங்க. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் சிம்பு சாரோட. அவருக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சா அது வந்து செட்டியே சமஜாலியாக வச்சுருவாங்களா. க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் விஷ்ணுவர்தன். எனக்கு அவரு காலேஜ் சீனியர். அந்த சீனியரோட லைன் அப் நான் சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. குமாராஜா சார், விஷ்ணுவர்தன், புஷ்கர், காயத்ரி எல்லாருமே டெட்லி காம்போ. ஒரே பேட்ச் வேற புறம் போடுவேன்னா உங்க பேட்சே செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. Deadly bad. ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது பயங்கர anxiety, நர்வஸா இருந்தேன். செட்ல 100 பேர் இருப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க கேமரா முன்னாடி இருக்கும்போது இவ்வளோ கமல் சாரோட முதல் ஆட் நான் பண்ணிட்டேன். போத்தீஸ் அது நடந்து வந்து அப்படியே வருவார். அது நீங்க பண்ணதா? எத்தனை டேக் போச்சு சார் அது? 8th டேக் ஓகே ஆயிடுச்சுங்க. பிக் பாஸ் அந்த சீக்வென்ஸ்ல இருக்கிற எல்லாரோடவும் உங்களுக்கு டச் இருக்காது? அவ்வளவா இல்ல. அங்க கம்ஃபர்ட் இல்ல. ஒரு ஃபிலிம் செட்ல இருக்கும்போது அது கம்ஃபர்டபுளா இருக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசல் கோலார். Very well wishes actually. I'm very happy. வணக்கம் சார். ஹலோ நிவாஷினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ. வெல்கம் டு ரெட் நூல் அண்ட் ஓ எந்தன் பேபி. இந்த சாங் வந்து நமக்கு ஒரு ராம்காம் சாங் அப்படின்னு அந்த 80s அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சாங்காக இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சரா சார்? கிட்டத்தட்ட. ஸோ இது என்னன்னா ராம் காம் அப்படின்னு இல்லாம ஐ வுட் கால் இட் ரொமான்டிக் என்டர்டைன்மெண்ட். ஓ, ஒரு ரொமான்ஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம படத்துல இருக்கு. ஸோ ஐ வுட் கால் இட் ரொமான்டிக் என்டர்டைனர் அண்ட் ஐ எம் வெரி வெரி லக்கி டு ஹேவ் ஓஹோ எந்தன் பேபி ஆஸ் த டைட்டில். ஓகே. இது வரைக்கும் யாருமே எடுக்கல அந்த டைட்டில். அதுவே எங்களுக்கு ஓகே, ஒரு வரப்பிரசாதமா உங்களுக்கு டைட்டில் கிடைச்சிருச்சு. ஆமா, நைஸ். அண்ட் நிவாஷினி, உங்களோட ஆக்டிங் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தாக வந்துருவீங்களா? ஓரளவுக்கு சொல்லலாம்ல. ஓரளவுக்கு நான் இருப்பேன். சரி, எடிட்லலாம் எதுவும் போகலையே? என்ன மாதிரியான கேரக்டர் இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு நல்ல பிளசண்டான ஒரு கேரக்டர். ரொம்ப விஸ்டம் உள்ள ஒரு பர்சன், லைக் ஸ்மார்ட்டான ஒரு பர்சன். ஓகே. ஸோ அந்த ஃப்ரெண்ட் குரூப்ல ஒரு ஃபன் கொடுக்குற மாதிரி. இட்ஸ் a total vibe. ஓஹோ எந்தன் பேபி இஸ் a total vibe for all of us. ஓகே, ஒரு நாலேஜபிளான ஒரு கேரக்டர் இதில். Yes. ஸோ எக்ஸாக்டாக சேம் கேரக்டர் தான் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் எதுவும் நடிக்கிற மாதிரி இருக்கு அதில்? கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்டரா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க அப்படின்னும் போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இதுக்குள்ள? எனக்கு என்னன்னா, நான் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் இதெல்லாம் கற்றுக்கல. ஐ வாசன்ட் இன் கல்ச்சுரல்ஸ், இதெல்லாம் நான் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ இது என் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும்போது இட்ஸ் வெரி சேலஞ்சிங் திங். ஸோ ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது எனக்கு பயங்கர anxiety, நர்வஸாக இருந்தேன். ஓகேவா? ஸோ என்ன சொன்னாங்கன்னா என் வீட்டில், whatever the director wants, you have to produce. Like it's his vision that you are bringing to life. ஒரு ஆக்டரா ஒரு மீடியம் தான் நாம. ஸோ அவர்கிட்ட பேசி ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டுட் த ஜிஸ்ட் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வாஸ் நர்வஸ். பட் போக போக அதை பழகி போச்சு. எனக்கு என்னன்னா செட்ல 100 பேர் இருப்பாங்க. ஸ்பாட் பாய் இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, கேமரா டீம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல நீங்க கேமரா முன்னாடி இருக்கும்போது அவ்வளோ பயங்கரமா என்ன நீங்க வந்து 100 கேமராக்கு இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு சாதாரணமான விஷயமா? பெர்ஃபார்ம் பண்ணாதான் பிரச்சனை. இப்போதான் பெர்ஃபார்ம் பண்றேன். இருந்தாங்க இப்போ பெர்ஃபார்ம் பண்றேன். ஆமா. ஸோ நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் ஓஹோ எந்தன் பேபி கிட்டத்தட்ட ஒரு லக்கி சாம் தான் எனக்கு. பிகாஸ் இதுதான் என் ஃபர்ஸ்ட் படமே ஒரு தமிழ் படம். எனக்கு பெருமையா இருக்கு. ஓகே, இந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஃபியரை போக்குறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இந்த படம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. உங்களோட எல்லா ஃபியரையும் பிரேக் பண்ணி நைஸ். ஃபேரை போக்குறதுன்னும் போது ஹீரோ ருத்ராவா இருக்கட்டும், நிர்மல் பிள்ளையா இருக்கட்டும், இவங்க மிதிலாவா இருக்கட்டும், ஹீரோயின் மிதிலாவா இருக்கட்டும், இவங்க நிவாஷினி எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஈவன் ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்து உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது எல்லாம் பண்ணதுனால இட் பிகேம் ரியல் இன் ஃபியூ பிளேசஸ். நான் சொன்ன ஃபர்ஸ்டே 100 கேமரா இருக்கும் போது இது பண்ணீங்க. சின்ஸ் நான் இப்பதான் உங்களை மீட் பண்றேன்றதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். எப்படி இருக்கும் அது? கம்ஃபர்டபுளா இருக்குமா, இல்ல யாரோ நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்கன்ற ஃபீல் இருக்குமா? அங்க கம்ஃபர்ட் இல்ல. ஒரு ஃபிலிம் செட்ல இருக்கும்போது அது
கம்ஃபர்டபுள். ஓகே. பிக் பாஸ் அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற எல்லாரோடவும் உங்களுக்கு டச் இருக்கா? அதுக்கப்புறம் பேசுறீங்களா? அவ்வளவா இல்ல. அண்ட் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசல் கோலார் அவரோட இது பாக்குறீங்களா? அவரோட அடுத்தடுத்து பாடல்கள் கேட்குறீங்களா? Well wishes actually. So I'm very happy of his growth and everything. He's doing really well. ஓகே. அண்ட் நீங்க எதுவும் பேசுறது உண்டா? நீங்க லைக் நல்லா பண்றீங்க உங்களோட சாங்ஸ்லாம் இப்போ விஜய் சாரோட அசோசியேட் ஆயிருந்தாரு. Well wishes. I still do congratulate him. We still do talk. ஓகே சார், பர்சனலாக நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிலர் சொல்லுவாங்களே, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் மேலே ஆசை வந்துச்சு, அது கொஞ்சம் படித்தேன். அந்த மாதிரி ஆக்டராக பார்த்தோம், ஆட் ஃபிலிம்ஸ் போயிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க, அதில் ஒரு முக்கியமான ஸ்லாட்டில் இருந்தீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து டேரக்டராக, ஐ மீன் இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் தேட்டர் படம்ல? ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் தேட்டர் படம். அண்ட் ஆல்ரெடி மாடர்ன் லெவலே பார்த்துட்டு இவர் இதை எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன் சார்? ஒய்யே இல்லை, அது ஆக்சுவலாக என்னன்னா ஃபுல்லாக ரிவர்ஸ். நான் முதல்ல ஆட் ஃபில்ம் மேக்கர் லதா மேனன், ராஜீவ் மேனன் அவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக தான் ஆரம்பித்தேன் லைஃப். ஓகே. ஸோ என் லைஃப் ஆரம்பிச்சதே விஸ்காம் முடிச்சுட்டு அதான் நான் ஃபில்ம் மேக்கிங்கில் வரணும் தான் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இப்போ ஒரு கதை சொன்னாங்க எனக்கு, அது நான் சொன்னேன்னா அது நான் சொன்னேன் எங்கள் ஞாபகம் இருக்கு. என்னென்னா, நான் சினிமாக்குள்ளே போகணுன்னு எங்கள் வீட்டில் கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நீ வந்து சிவில் சர்வீஸ் பண்ணு, ஐஏஎஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என் மூளையில் போய் அதை போய் திணிக்கிறீங்களே சொன்ன உடனே அப்போ நான் கேட்டேன், சரிம்மா நம்ம 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சுப்போம், 5 ஃபிலிம் டைரக்டர்ஸ் பேர் சொல்லுங்க. 5 பேர் சொல்லிட்டாங்க, 5 கலெக்டர் பேர் சொல்லுங்கன்ட்டேன். அப்படி மடக்கி அவங்களால சொல்ல முடியல, 3 பேர் தான் சொன்னாங்க. அவசி பாருங்க இதுதான், அதனால ப்ளீஸ் மை பேரண்ட்ஸ் லெட் மீ கோ. சொல்ல முடியாத அளவுக்கு என்ன கட்டி போட்டுட்டாங்க. அதுலேருந்து இட் ஸ்டார்டட். முதல்ல அது ஃபில்ம் மேக்கிங் நான் ஆசை. இது வந்து ஆக்சிடென்டலா சுசி சார் வந்து என்ன ஒரு இதுல பார்த்து ஈவெண்ட்ல பார்த்து கூப்பிட்டாங்க. அது திசை திரும்பிச்சே தவிர திருப்பியும் அங்கேயே வந்துட்டேன். ஓகே. ஆட் ஃபிலிம்ஸ் நான் நிறைய பண்ணிருக்கேன். கமல் சாரோட முதல் ஆட் நான் பண்ணதுதான். என்ன ஆட் சார்? போத்தீஸ் நடந்து வந்து அப்படியே வருவார், அது நீங்க பண்ணதா? சூப்பர் சார், நைஸ். அது வந்து சரியான ஆட், இது ஒரு ஒன் டேக் ஆட். அது எப்படி சார் பிளான் பண்ணி அதை பண்ணீங்க? கமல் சார் ஓகே, அதை விட என்ன வேணும்? அவரு எவ்வளோ பத்தியா டயலாக் பேஜா பேசுவாங்க. இது ஒண்ணுமே இல்லையா, ஒரு டேக்ல பண்ண என்னன்றதுதான். எத்தனை டேக் போச்சு சார் அது? 1 டேக்? 8th டேக் ஓகே டேக். 8th டேக் ஓகே ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு சின்ன கிளிச்சா இருந்தது. அதுக்கப்புறம் நான் 9, 10, 11 போயிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் 8th தான் பிடிச்சது. சாரி சார் அப்படின்னு. அவர்ல எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க சினிமா, நீங்க சினிமா லவ் பண்றவன்னு தெரிஞ்சா சார் வந்து இஸ் ஆல் ஃபார் யூ. அண்ட் இது நான் கேட்கணும் சார், க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் விஷ்ணுவர்தன். ரொம்ப காலமாக நீங்கள் அவரோட ஆக்டராக இருந்தீங்க, அவரோட ஆக்டர் நீங்கள், அவர் ப்ராடக்ட். ஸோ அவரோட அந்த கதை இருக்குல்ல, அது உள்ள வருமா உங்களோட அந்த சென்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஃபில்ம் மேக்கிங் ஏதாவது? அது வந்து இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாது, தானாகவே வந்துடும். அது ஏன்னு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? எனக்கு அவரு காலேஜ் சீனியர். அந்த சீனியரோட லைன் அப் நான் சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. குமாராஜா சார், ஆமாம், விஷ்ணுவர்தன் காஸ்டியூம், அவங்க ஒய்ஃப் அனுவர்தன், புஷ்கர் காயத்ரி, எல்லாருமே ஆண்ட்ரூ, வதந்தியத்தர், எல்லாருமே ஒரே இது பேட்ச். டெட்லி காம்போ ஒரே பேட்ச் வேற. நான் வந்து என்ன அப்படி புறம் போடுவேன்னா, உங்க பேட்சே செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. ஆமா, இட் இஸ். ஸோ அது என்னன்னா, இவ்வளோ பேர் இருக்கிறதுனால ஹவு கேன் யூ நாட், அது அந்த வாடை கொஞ்சமாவது அடிக்காதா? அது மாதிரி. ஓகே. விஷ்ணு சார் எஸ்பெஷலி எனக்கு அவர் நெய்பர். ஓகே. என்னோட காலேஜ் சீனியர் எனக்கு ரசிச்சு அந்த கேரக்டர் கொடுத்தாரு, அறிந்து மரியாமல். ஓகே. ஸோ அதனால வந்துட்டு டெஃபினெட்லி அவங்க வாடை இருக்கும். அந்த அறிந்து மரியாமலும் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான், அதில் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க பாருங்க, ஐயோ என்ன நடக்குது என்ன அது. அண்ட் சரவணால அதுக்கு பெரிய ஃபேன் சார். சரவணா படம் வந்து த்ரூ அவுட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருப்பீங்க. சிம்பு சாரும் உங்களுக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும் சார்? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கும் சிம்பு சாருக்கும் எனக்கு என்னன்னா, படம்லாம் எப்படி, ஆக்டர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம நடிச்சது எல்லாமே 5 ஸ்டார், எல்லாம் புதுவாக. தனுஷ் சார் கூட நடிக்கும் போது he was just a budding person. சேரன் சார் ஆட்டோகிராஃப்ல நடிக்கும் போது அவருக்கு ஒரு டைரக்டர் மாதிரி பிஹேவே பண்ண மாட்டாரு, அப்படி ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. அதனால எனக்கு என்னன்னா, இங்க வரும்போது சினிமா செட்டு அந்த இது, ஏன்னா சிம்பு சார் எல்லாம் தெரியும், அவர் சின்ன வயசுலேருந்தே வர நடிச்சு, அவர் பவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா he is the most cutest star everங்க. ஏன் உண்மையிலேயே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சிம்பு சாரோட. அவருக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சா சமஜா, சிம்பு சாராக இருக்கட்டும், பிரகாஷ் சாராக இருக்கட்டும், ஜோ மேமாக இருக்கட்டும், அது வந்து செட்டே சமஜாலியாக வச்சுருவாங்களா. அதனால இட் வாஸ் அ பிளெஸிங். உங்களோட பர்சனலாக அங்கே நடந்திருக்கும்ல இந்த மொமெண்ட், நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன், அவர் ஏதோ ஃபன் மொமெண்ட் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க சார். சிரிக்கிறீங்களே, என்ன சார் அது ஃபன் மொமெண்ட்? என்னன்னா, பிரகாஷ் ராஜ் செத்து போயிடுவாரு அந்த படத்துல. சரவணால அந்த பாம்பு அடிச்சோம் இறந்துருவாரு. இந்த ஒரு வார் சீக்வென்ஸ். ஏன்னா
அவரே இறந்து விழுந்துருவார் கீழே. அப்போ வந்துட்டு பிரம்மா சார்ன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஹென்ச்மேன் மாதிரி நடிச்சிருப்பாரு, தெலுங்குலேருந்து வந்து ரொம்ப சூப்பர் ஆக்டர் அவர். ஓகே. அவர் என்னன்னா பிரகாஷ் சார் வந்துட்டு விழுந்து அட்ஜஸ்ட் ஆகி இங்கே வந்துட்டாரு. அவரு அழுதுட்டு அவருக்கு தெரியல அவர் இங்கே வந்துட்டாரு சொல்லிட்டு அழுதுட்டு இப்படி அஷ்டாரு. இறந்து போன பிரகாஷ் அடிச்சு அடே என்னடா அடிச்சு ஐ மீன் எனக்கு ஏன் இவ்வளவு சிரிப்பு வருதுன்னு சொன்னா நான் ஸ்பாட்ல இருந்திருக்கேன். இறந்து போனவர் அடிச்சு எழுப்புனதுன்றது ஸ்பாட்ல செம காமெடி தான். லைக் ஸோ தட் ஐ கான்ட் ஃபர்கெட் இட். லைக் அண்ட் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சார் மித்திலாவை கேஸ்ட் பண்ணதுக்கு. ஏன்னா நான் அவங்களோட பயங்கரமான ஃபேன். அவங்களோட லிட்டில் திங்ஸ் அதுக்கு முன்னாடியில இருந்து அவங்களோட யூடியூப் சேனல் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். எப்படா தமிழுக்கு வருவாங்க, தெலுங்கு வரைக்கும் வந்தாங்க, சரி அப்படியே பக்கத்துல தானே அப்படின்ட்டு பார்க்கும்போது ஓஹோ எந்தன் பேபியில வரும்போது லைக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அவங்க கிட்ட? இந்த விஷயத்துல நான் அவங்க கூட போட்டி போடுவேன். நானும் ஃபேன், பயங்கரமான ஃபேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணும். நம்ம வந்து இப்போ அஜித் சாரோ, விஜய் சாரோ, மேடி சாரோ, ரஜினி சாரோ, கமல் சாரோ, தனுஷ் சாரோ இவங்க கூடலாம் நம்ம படம் பண்ணணும்னு ஒரு வேளை சான்ஸ் கிடைக்குது, நம்ம போறோம்னா எப்படி இருக்கும்? ஃபேன் பாயா தான் நம்ம முதல்ல இறங்குவோம் உள்ள. அந்த மாதிரி எனக்கு மித்திலா அது லிட்டில் திங்ஸ்லேருந்து அவங்க நடித்த கார்வான்லேருந்து பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ்! இந்த கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு அந்த வைப் செட் ஆகும் நம்ம நினைக்கும் போது ஓகே இதான் ரைட் டைம். நம்ம வை டோன்ட் வி அப்ரோச்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். நல்லா ஞாபகம் இருக்கு, பாம்பேல போய் ஐ நரேட்டட் ஹர் த ஸ்கிரிப்ட். அவங்க வேற அந்த நரேஷன் கேட்கும்போது எவ்வளோ நம்ம எமோஷன் பார்த்துருக்கோம். மித்திலா அது நரேஷன் கேட்கும்போது எமோஷனே இருக்காது, அப்படியா? ஃபிளாட்டா கேட்பாங்க. பட் ஷீ இஸ் வெரி எக்ஸ்பிரசிவ். வெரி எக்ஸ்பிரசிவ்ல நரேஷன்ல காமிக்க மாட்டாங்க. ஸோ ஷி வாஸ் நாட் ஷோயிங் மச். ஓகே, ஸோ என்ன ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கும்போது கரெக்டான நம்ம ஓகே இந்த இடத்துல இது ஒர்க் ஆகும் நினைக்கும் போது ஒரு சின்ன ஸ்மைல் வருமா, அப்பதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அண்ட் தென் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு போய் லெட்டர் போடுறதுலாம் கிடையாது, அங்கேயே சொல்லிட்டாங்க ஐ லைக் இட்னு சொல்லிட்டு. அது இட் ஃபெல்ட் சோ நைஸ் அபவுட் இட். சார் இந்த படத்துல லைக் நிறைய ராம்காம் வந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா. அண்ட் இது வந்து நான் பார்க்கும்போது ஒரு பாலிவுட் ஃபீல் ஒரு ஸ்டைல் கொடுக்குது. இது தமிழுக்கு வந்து கரெக்டா இருக்குமா சார் இந்த ஸ்கிரிப்ட்? இல்ல இப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ நான் வந்து தில் சாத்தா ஹே பாட்டு, தில் சாத்தா ஹேன்னு ஒரு பாட்டு. ஓகே, கார்ல வந்து நாங்க ஊருக்கு இங்கேருந்து பாண்டிச்சேரி எதுக்கு போவோம் நம்மலாம், அதுக்கு போகும்போது கூட தில் சாத்தா ஹே சும்மா சொல்றேன் அந்த பாட்டு ப்ளே பண்ணிட்டு போவோம். ஏன் நம்ம ஏதாவது தமிழ் பாட்டு ப்ளே பண்ணிருக்கலாம்ல? அது ஒரு வைபு குடிச்சிச்சுல, நமக்கு ஒரு டிராவல் சாங்னு ஒரு வைபு கொடுத்துச்சுல. சில சமயம் நம்ம தெலுங்கு படம் பார்த்துட்டு அநியாயத்துக்கு என்னமோ ராம்சரண் படம், அல்லு அர்ஜுன் படம் நான் ஒரு டான்ஸ் அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஆசை வந்துடும்ல. மலையாள படம் பார்த்தா வாவ் வாடா இது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகி வாழறது தானே லைஃப். ஸோ ஒரு பாலிவுட் பாட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன தப்பு தமிழ்நாட்டில்? ஸோ அதனால படமே அந்த வைப்னு சொல்லாம ஒரு டிராவலுக்கு மட்டும் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம் சார். இப்போ இந்த படம் ஃபைனலி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கரெக்டான டைம் நினைக்கிறீங்களா? ஓகே, இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த டைம் பார்க்கணும் படம் அப்படின்றது. படம் ஜூலை 11 ரிலீஸ் ஆகுது. என்னன்னா கரெக்டான டைம்ன்றதை விட இல்லை, ஒரு ப்ரீஸி, எனக்கு வந்து ரொம்ப ப்ரீஸி ஃபிலிம் பார்க்க போறீங்க, லைட் வாட்ச் ப்ரீஸி ஃபிலிம், ரொம்ப டீப்பாக இல்லாமல் வந்தமா ஜாலியாக பார்த்தோமா போனோமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி என் மாடர்ன் லவ்வே அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி படம் நம்மளுக்கு வராத போது நம்ம தானே அதை பண்ணும். ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் எல்லாருமே ரொம்ப இன்டென்ஸாக வேணாமே, லைஃபே வந்துட்டு ப்ரீஸியாக கூட இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் டீப் மெசேஜஸ் இருக்கும். ஓகே, பட் அதை சொன்ன விதம் லைட்டாக சொல்கிறது இல்லை. அது ஏன்னா யூ கம் ஜாலியாக பார்த்துட்டு போனோம், ஒரு ஃபேமிலியோட வந்தோமா என்ஜாய் பண்ணாம போனோமான்னு ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அதுக்காக எனக்கு அது பிடிக்கும்ன்றதால நம்ம அது பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் எப்பவுமே ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணும். ஓகே, ஸோ இது இன்னும் ஒர்க் ஆச்சுன்னா வில் பி ரியலி ஹாப்பி. ஸோ ஆக்சுவலாக ஆடியன்ஸோட சப்போர்ட் தேவை. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் அ ப்ரீஸி ஃபில்ம். ஷோர், கண்டிப்பாக சார். அண்ட் ஃபைனலி ஒரு லாஸ்ட் கேள்வி உங்ககிட்ட. இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் ஒரு சீன் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டே இது எனக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? என்ன மொமெண்ட் சொல்வீங்க? ஐ திங்க் நம்ம கிளைமேக்ஸ், பிஃபோர் கிளைமேக்ஸ் அந்த சீன் தான். பிகாஸ் அது ரொம்ப ஹை ஆக்டேன், ஹை எமோஷன்ஸ் உள்ள ஒரு சீன். அண்ட் நம்ம எல்லாரும் இருந்தோம், ஓகே, ஃபுல் ஃப்ரெண்ட் கேங் இருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீன், ரொம்ப நெருக்கமான சீன் எனக்கு. ஓகே. அண்ட் டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்களா? நாங்கள் பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். டான்ஸ் ஆடல, பட் ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தில் வந்து ஃபன் பண்ணியிருக்கீங்க இதில். ஸோ அதை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் சார். அண்ட் லாஸ்ட்டாக சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கத்தி வச்சு ரத்தம் இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய படம் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா தமிழில் குறிப்பாக வந்து
லைட் ஹார்ட்டடான படங்கள், டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக கூட ஸோ இந்த மாதிரி படங்களும் போகும். ஏன்னா அதுதான் அப்படின்னு இல்லாமல் லைக் அந்த ட்ரெண்டே மாற்றி விட்டுருக்கு. ஸோ இந்த லைனில் ஓ பேபி இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதான் நான் சொல்றேனே, இந்த லைன்லன்னு சொல்றதை விட இது வந்து ஒரு ரொமான்டிக் என்டர்டெய்னர். டூரிஸ்ட் ஃபேமிலியோட இது வேற இல்ல, கரு வேற. ஆமா, இது வந்து ரொமான்டிக் என்டர்டெய்னர். ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி லைட்டர் ஃபில்ம். ஓகே, சோ இதுவும் ஒரு லைட்டர் ஃபில்ம். அதுதான் கேட்டேன். அந்த இதுல எஸ், ஓகே, பட் இட்ஸ் a ரொமான்டிக் என்டர்டெய்னர். ஒரு ரொமான்ஸ்குள்ள என்ன பிரச்சனைகள், என்ன சந்தோஷங்கள், எப்படி ரிலேட்டபிள் விஷயம், தீர்வுகள் எல்லாம் அதை பத்தி பேசக்கூடிய படம் இல்லை அது. சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும், பட் ஸ்டில் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு நியூ கமராகவே நான் உங்களை கன்சிடர் பண்ணுறேன். இன்னைக்கு இருக்கிற நியூ கமர்ஸ் பார்த்தீங்களா, 24ல் வராங்க, 26 அரௌண்ட் இந்த 30க்குள்ளே வராங்க அண்ட் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணுறாங்க. ரைட் ஃப்ரம் லோகேஷ் கனகராஜ்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இவங்களோட காம்படிட் பண்ண ரெடியா நீங்கள்? அதுதான் விஷயம். அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு கிரியேஷன் இருக்குல்ல, ஒரு கிரியேஷனும் இன்னொரு கிரியேஷனும் ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ரமோஷன் இன்டர்வியூஸ் வந்து எவ்வளோ இன்டர்வியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் தமிழ் என்னால் மறக்க முடியல. ஏன்? ஓகே, இன்னொரு இன்டர்வியூவர் மாதிரி தமிழ் கிடையாது. தெர் இஸ் நோ காம்படிஷன் இன் கிரியேஷன். அது நான் ரொம்ப மனசார நம்புகிறேன். என்ன நீங்கள் என் கிரியேஷனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம் தான் வரும். அதனால எனக்கு என்னைக்குமே காம்படிஷனாக பார்க்க முடியல. ஏன்னா நானே ஒரு ஃபிலிம் ஃபேனு. லோகேஷ் கனகராஜ் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னைக்கு டைரக்டரா இருக்கட்டும், லப்பர் பந்து டைரக்டரா இருக்கட்டும், உடனே கடை மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க அவங்களுக்கு. அவங்க திருப்பி பார்க்குறாங்களா இல்லை இன்ஸ்டா ஹேண்டில் போயிட்டு சூப்பர் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு லப்பர் பந்தே நான் போட்டுருந்தேன் ஸ்டோரியா. ஆமா, ஒரு ப்ளூ கலர் பால் போட்டு. ஏன்னா நமக்கு படம் பிடிச்சிச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். நாங்க கிரியேஷன் எதுவா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்றது தான். அது எனக்கு காம்படிஷன் நான் பார்க்கவே மாட்டேன். ஆர்ட் இஸ் ஆர்ட் அண்ட் நைஸ். ஆர்ட் இஸ் ஆர்ட் ஒரு நல்ல பஞ்ச் சொல்லி எப்பவும் பஞ்ச் கொடுக்குற பாத்தியா? ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு பஞ்சோடவே நம்ம வந்து எண்ட் பண்ணிடலாம். Thank you so much sir. Thank you so much. Good talking. Thank you so much. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.